Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Al-yawma akmaltu lakum dinakum wa atmamtu 'alaikum ni'mati wa raditu lakum al-Islam dinan. Shadaqallahul aliyyul azim. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகில் அவதரித்த மாதமான ரபியுல் அவ்வலிலே பெருமானாருடைய சிறப்புகளை பற்றி தொடர்ச்சியாக உலமாக்கள் நம்மிடத்திலே பலதரப்பட்ட செய்திகளை பகிர்ந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இறுதியாகவும் உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு சிறந்த தலைப்பை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அரபாவும் அன்னதாரும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை நமக்கு கொடுத்து அதிலிருந்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அரபா எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது எல்லோரும் அறிந்த செய்தி. மக்காவிலே முக்கியமாக கருதப்படக்கூடிய இடங்களில் அரபாவும் ஒன்று. நிறைய இடங்கள் முக்கியமான இடமாக காபாவிலே கருதப்படுகிறது. அதிலே சிறப்பு வாய்ந்த இடமாக அரபாவையும் சொல்லப்படும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர் அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் தங்கவில்லை என்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கார். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் அரபா. அந்த அரபாவிலே நிறைய சிறப்புகளை சொல்லலாம். ஆனால் அந்த அரபாவில் இருந்து பெருமானார் உரை நிகழ்த்திய அந்த இறுதி உரை இருக்கல்லவா, அதுதான் அது ஆகச் சிறந்த உரையாக அது மாறியது. வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு உரையை இந்த சமூகம் இதுவரை கண்டது கிடையாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக அந்த உரை அமைந்தது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான உரையாக அது மாறியது. மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், ஒருவர் மற்றவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாத்மீக ரீதியத்தை ஒரு அற்புதமான ஒரு உரையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய ஒரு வரலாறு தான் அரபா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாகவும் இறுதியாகவும் செய்த ஹஜ் ஒன்றே ஒன்று. அந்த ஹஜ்ஜிலே செய்த உபதேசம் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக, இஸ்லாமியர்களுக்கு அல்ல, இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்ல, ஒரு சமூகத்தை மட்டும் வாழக்கூடிய உரையாக அமையவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயமும் வாழக்கூடிய ஒரு உரையாக அமைந்தது. அதனால் அது வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரையாக அது வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையிலே நிகழ்த்தினார்கள். அதிலிருந்து ஒரு சில செய்திகளை சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு 10 விஷயங்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரையிலே முதலாவது சொன்னார்கள், மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதும் மனித உரிமைகள் மீறல் தான் ஒன்று உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் என்பது இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற எல்லா இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமையும் பறிக்கப்படக்கூடிய, பிடுங்கப்படக்கூடிய ஒரு அவலமான நிலை இன்றைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய மனவேதனை தரக்கூடிய செய்தி. மனித உரிமைகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பேருரையிலே நிகழ்த்தினார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரத்துவத்தோடு வாழுங்கள், நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் சகோதரர்களாக வாழுங்கள். அந்த 1,00,000 சஹாபாக்களை வைத்து சொன்னார்கள், எல்லாரும் எல்லாரும் என்ன செய்ய, சகோதரரோடு சகோதரத்துவத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தோடனே முதல்ல அவுஸ் கஸ்ரத் அப்படின்னு ஒரு 2 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அவுஸ் கஸ்ரத் அப்படின்னு சொல்லி 2 கூட்டத்தார்கள் இருந்தாங்க. நீண்ட கால பகையாகவே வாழ்ந்தார்கள். நீண்ட கால பகையாகவே வாழ்ந்தார்கள். இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே வாழ்ந்த கூட்டங்கள் அந்த அவுஸ் கஸ்ரத் கூட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைஞ்ச கொஞ்ச நாளிலேயே அந்த 2 கூட்டத்தையும் சமாதானப்படுத்தினார்கள். நீண்ட காலத்தினுடைய பகை. தமிழிலே ஒன்று சொல்வார்கள் அல்லவா, கீரியும் பாம்பும் எப்படி ஒன்று சேராதோ, கீரியை பார்த்தால் பாம்பிற்கு எவ்வளவு கோபமும் எவ்வளவு ஆத்திரமும் எவ்வளவு வன்மமும் இருக்குமோ, அப்படிப்பட்ட வன்மங்களாக அதிக கோபமுள்ள சமுதாயமாக அந்த 2 சமுதாயம் வாழ்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்த சில காலத்திலேயே 2 பேர்களையும் ஒரே சமூகமாக ஒரே மக்களாக உருவாக்கி காட்டினார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தோடு நீங்கள் வாழுங்கள் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி உரையிலே நமக்கு சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எந்த காலத்திலும் இனவெறியோடு வாழாதீர்கள். எல்லாரும் ஒரே தாய் மக்கள் தானே, எல்லாரும் ஒரு சமூகத்தினுடைய மக்கள் தானே, எல்லாரும் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் தானே, ஏன் இனவெறியோடு மொழிவெறியோடு வாழ்கிறீர்கள்? எல்லாரும் ஒரு தாய் மக்கள், எல்லோரும் ஒன்றாக இருங்கள், இனவெறியோடு வாழாதீர்கள். அன்றைய காலத்துல கருப்பினத்தர்கள் வெள்ளை இனத்தவர்கள் 2 பேர் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் யூத நாடுகள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இவர்களை கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது, அவர்களை கண்டால் அவர்களுக்கு பிடிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அந்த கொஞ்ச நாளே சொன்னாங்க, கருப்பரை விட வெள்ளையர் பெரியவர் அல்ல, வெள்ளையரை விட கருப்பர் தாழ்ந்தவர் அல்ல, எல்லாம் சமத்தானே, எல்லாம் ஒரே தாயினுடைய வயிற்றில் இருந்து உருவான பிள்ளைகள் தானே, உங்களுக்கு மத்தியிலே என்ன பாகுபாடு? இனவெறியை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையிலே நிகழ்த்தினார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறப்பால் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது கிடையாது, எல்லாம் ஒரு ஆள் தான். நீ இதுல பெரியவென்ன, நான் பெரியவென்ன. இன்னைக்கு இந்த சமூகத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பண்புகள் இது ஒரு பண்பு. நான் பெரிய ஆள், என்னை மிஞ்சியவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்ற மம்மதையோடு வாழக்கூடிய சமுதாயங்களாக நின்று மற்ற சமுதாயம் இருப்பது ஒரு புறமாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய சமூகத்திலும் இந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய நிறைய மக்கள் வாழக்கூடிய சமூகமாக மாறிவிட்டதே. யாருக்கு பெரிய ஆளு? உலகத்துல பெரிய ஆளுன்றது அல்லாஹ் ஒருத்தனை தவிர வேற யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர உலகத்துல பெரிய ஆள் யாரும் இருக்கா? அதனாலதான் பாங்கு சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் அக்பர்னு சொல்றோம். இந்த அக்பர் கபீர்
இந்த ரெண்டுமே ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அக்பர் கபீர். கபீர்னாலும் பெரியவன் அர்த்தம், அக்பர் அப்படின்னாலும் பெரியவன் அர்த்தம். ஆனா பாங்குல ஏன் அக்பர் அப்படின்னு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த பெரியவன் அப்படின்ற அந்த தன்மை இருக்குல்லவா, அந்த அக்பர்ன்ற வார்த்தை ரொம்ப பெரிய, அதுக்கு மேல ஒரு ஆளுக்கு உலகத்துல கிடையாது. ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற வார்த்தையை புலம்புறதுக்காக வேண்டி சொல்லக்கூடிய வாசகம் தான் அந்த அக்பர். அது யாருக்கு பொருத்தமாகும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பொருத்தமாகும். அதனாலதான் உலகத்தில் எந்த மூலையிலும் பாங்கு சொன்னாலும் கூட, இகாமத் சொன்னாலும் கூட அல்லாஹ் அக்பர் என்று நான் சொல்ல முடியும். காரணம், உலகத்திலே எல்லோரை காட்டிலும் பெரியவன் ரப்பை தவிர உலகத்தில் வேறு யாரும் பெரியவன் கிடையாது. உலகத்துல வேற யாரும் பெரியார் கிடையாது, எல்லாம் அவனுக்கு கீழ்தான். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடுகளை இதோடு வெட்டி ஒழித்து விடுங்கள். இதுல பெரியவர் சிறியவர் எல்லாம் கிடையாது, எல்லாம் ஒருங்கால் மக்கள் தான். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, பதவி பலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி பலவீனமானவர்களிடத்திலே அராஜகம் செய்யாதீர்கள். இன்னைக்கு நம் சமூகத்தினுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிலைமை என்ன? பலவீனப்பட்ட மக்களை, நலிந்த மக்களை நசுக்கக்கூடிய அரசாங்கமாக தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லுகிறேன். ஒரு அரசாங்கம் என்பது பலவீனமான மக்களுக்கு ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசுடைய நிலைமைகள் எப்படி மாறிடுச்சு? பணக்காரர்களாகவே வாழக்கூடிய ஒரு சமூகமாக மாறிடுச்சு. ஏழைகள் கடைசி வரை ஏழைகளாகவே வாழ்கிறார்களே. இது எப்படி ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்திற்கான அடையாளமாக மாறும்? அதிகாரம், ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி, பணபலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி, படைபலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நலிந்தவர்களை, பலகீனமானவர்களை அராஜகம் செய்யாதீர்கள். இவ்வளவு காலத்திற்கு முன்னால் நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழ்ந்து கொண்டீர்கள். இன்றோடு என்ன செய்யுங்கள், அதையெல்லாம் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு புதைத்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய தத்துவம்! அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, உங்களுடைய வேலைக்காரர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? உங்களுடைய வேலைக்காரர்களிடத்திலே, உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களிடத்திலே நல்ல முறையிலே, நல்ல பண்போடு, நல்ல குணத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு அடிமை அல்ல, உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளர், அவ்வளவுதான். அவர்கள் அடிமைகள் கிடையாது. அடிமைத்தனங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது. என் மன்னர், என் காலுக்கு கீழ் நான் போய் பிழைத்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பணியாளர்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? ஒரு ஆட்டு நம்ம வேலை செய்யறோம் சொன்னா அவர் என்ன நினைக்கிறார்? நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கிறாரு, என்ன நினைக்கிறாருன்னா நான் கடவுள் அப்படின்னு நினைச்சுக்கிறார். உண்மைதான். இன்னைக்கு யாரையும் நான் குறை சொல்வதற்காக அப்படி சொல்லல. அவரும் மனிதர் தான், நீங்களும் மனிதர் தான். அவருடைய தேவைக்காக ஒரு இடத்திலே வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அல்லாஹ் உங்களிடத்திலே பொருளாதாரத்தை கொடுக்கிறான். அந்த பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் அவரின் மூலமாக உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவரை ஒரு காரணமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். பணியாளர்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பணியாளர்களுடைய கூலியை, அவருடைய வேர்வை உணர்வதற்கு முன்னாலே அவர்களிடத்திலே கொடுத்து விடுங்கள். அதுதான் ஒரு சிறந்த முஸ்லிமுக்கான அடையாளம். என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. வேலையை எவ்வளவு வாங்குறோமோ அவ்வளவு வாங்கிக்கிறோம். ஆனால் அவர் உழைச்ச உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பதற்கு மனசு வர மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய வேலை, நம்ம யோசிச்சு பாருங்க. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பணியாளர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். பாவமான காரியங்கள் இதற்கு முன்னால் எப்படியோ வாழ்ந்தீர்கள், அதெல்லாம் விட்டு ஒழித்து விடுங்கள். வரக்கூடிய காலத்திலேயாவது மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். மறுமை மிக கூர்மையானது. அதை நீங்கள் கற்பனைக்கும் எட்ட முடியாத இடம் மறுமை. கற்பனைக்கே எட்ட முடியாத இடங்கள் மறுமை.
நரகத்தினுடைய வேதனை அவ்வளவு கொடுமையானது. உங்களுடைய கல்விகள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது மறுமை. நம்ம நினைச்சலாம் பார்க்க முடியாது. மறுமையில் இப்படிதான் வேதனை இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க முடியாது. மறுமையில அல்லாஹ் ரொம்ப லேசான தண்டனையாக கருதுறது என்ன தெரியுமா? மக்சர்ல பாவிகளுக்கு அல்லாஹ் ஒரு நெருப்பினாலான செருப்பை கொடுப்பான். ஒரு நெருப்புல செய்யப்பட்ட ஒரு செருப்பு பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த செருப்பு போட்ட மாத்திரத்துல உடம்புல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், நான் சொல்றது உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகள் அத்தனையும் அந்த உஷ்ணத்தின் மூலமாக அப்படியே உருகி மண்டை வழியா தலை வழியா அப்படியே ஊத்துமா. இதுதான் நரகத்துல ரொம்ப லேசான வேதனை. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்ட முடியுமா? நம்ம கற்பனைக்கே எட்டாத விஷயத்தில் உள்ளதுதான் மறுமை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அற்புதமான உரையை நிகழ்த்தினார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களிடத்திலே அவர்களுக்கான உரிமையும் அவர்களோடு நல்ல முறையிலும் நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட என்ன ஒரு பண்பு இருக்குன்னா, ஆண் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கு. பெரும்பாலான பேர்கிட்ட, ஒரு சில பேர்கிட்ட இல்லாட்டி கூட பெரும்பாலான மனிதர்கள்ட்ட அந்த ஆண் அப்படின்ற அந்த ஒரு தன்மை இருக்குது. கேட்டா சொல்றதுன்னா, மார்க்கமே ஆண்களைத்தான் முன்னிலைப்படுத்துது. மார்க்கமே ஆண்களை முன்னிலைப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? பெண்ணை நல்லா வச்சு வாழணுன்றதுக்கு தான் முன்னிலைப்படுத்துது. நீ ஆம்புல என்ன மிஞ்சினவன் யாரும் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம முன்னிலைப்படுத்தல. உன்னை நம்பி வந்தவரை 20 வருஷம் 25 வருடங்கள் தாயோடு, தந்தையோடு, அண்ணனோடு, சகோதரோடு, சகோதரியோடு, மாமாவோடு, பெரியம்மாவோடு எல்லோரையும் கடந்து வாழ்ந்து அத்தனையும் உனக்காக தியாகம் செய்து வருகிறார் அல்லவா? அவரை நீ ஒரு மனுஷியாக போல பார்க்க மாட்டாயே. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுடைய உரிமைகளை நீங்கள் தலையிடாதீர்கள், அவர்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது. மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட சில உரிமைகள் இருக்கல்லவா, அதுல இன்னைக்கு தலைவர்களுக்கு எந்த ஆணுக்கும் உரிமையே கிடையாது. மார்க்கம் சில உரிமைகளை பெண்களுக்கு கொடுத்திருக்கு. அதை தடை செய்வதற்கு நமக்கு எந்த உரிமை இருக்கு? பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உனக்காக வேண்டி எல்லாம் செய்கிறார்களா? எல்லாத்தையும் விட்டு உனக்காக வேண்டி வருகிறாரே, கடைசி வரை உன்னோடு இருக்கிறாரே. உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தேவையான எல்லா வசதிகளையும் சகல வசதிகளையும் செய்து கொடுக்கிறாரே. அப்படிப்பட்ட பெண்ணை மதிப்போடு அவருக்கு உண்டான உரிமையை கொடுப்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுக்கான உரிமையை எந்த காலத்திலும் நீங்கள் பறிக்காதீர்கள், எந்த காலத்திலும் பறிக்காதீர்கள், அவர்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டி கணக்கிடாதீர்கள், வட்டியே வாங்காதீங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அழிந்ததற்கு அது ஒரு காரணம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் சொன்னா, வட்டி இல்லாம எப்படி வச்சிருந்து தொழில் பண்ண முடியும்? இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட்ல எப்படி ஓடுது அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யாம எப்படி வாழ முடியும்? தப்பே செய்யாம உலகத்தில் எப்படிங்க வாழ முடியும்? நான் என்ன மலக்கா? இன்னும் பாவம் செய்யாத, பாவமான காரியத்திற்கு செல்லாத மனிதர்கள் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காலிபுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கால இன்னி உஹிப்பு அன் அகூன அக்னியல்லாஹ், உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக நான் வாழணும். என்ன சொன்னாங்க? உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக நான் வாழ வேண்டும், அதுக்கு வழி சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். இந்த கேள்வியை நம்மள்கிட்ட கேட்டா நம்ம சொல்ற பதில் என்ன இருக்கும்? ஊரடிச்சு உலகில போடும், இதான் பணக்காரன். முதல் வேலை தான் வரும், ஊரடிச்சு உலகில போட்டா நீ பணக்காரன். அப்படிதான் இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலைமை. நல்லா பாதுகாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே வார்த்தை சுருக்கமாக சொன்னார்கள், ரத்தின சுருக்கமான வார்த்தையாக சொன்னார்கள், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உண்டான வார்த்தையாக அதை சொன்னார்கள். காலித், போதுன்ற மனசை நீ உண்டாக்கிக்க, நீ தான் பணக்காரன். என்ன சொன்னாங்க? போதுன்ற மனசை நீ உண்டாக்கிக்க, நீ பணக்காரன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதமுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய கல்வனுடைய ஆசை இருக்கல்லவா, எவ்வளவு பெரிய விசாலமானது தெரியுமா? உகது மலையை தங்கமாக்கி கொடுத்தாலும் அவன் மனசு திருப்தி அடையாது. உகது மலையை, முழு மலையையும் தங்கமாக மாற்றி கொடுத்தாலும் கூட அவனுடைய கல்வி திருப்தி அடையவே அடையாது. அதனாலதான் மௌத்தா போகையில 3 கைப்பிடி மண் எடுத்து போட சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 3 கைப்பிடி மண் எடுத்து போட சொல்லுவாங்க. மையத்துக்கு மண்ணடி போடுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஆயத்த வசனத்தை ஓதிக்கிட்டே போட சொல்லுவாங்க. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, இதோட நிம்மதியா போய் சேரு, வெளியே வந்துடாத, வெளியே வந்துடாத. இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா, உன்னை அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். இந்த மண் பிடி அள்ளி போடும்போது இதான் சொல்றதே, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, இப்படி ஆடு தெரிஞ்ச நஃப்ஸ் ஆத்மாவே, இதோட ஒரு கல்வி நிம்மதியாக வேண்டும். இந்த கல்வி இருக்குல்லவா, அந்த கல்வனுடைய எடை ரொம்ப சிறுசு, ஒரு 50 கிராம் இருக்குமா, அதிகபட்சம் நான் சொல்றேன். ஆனா அதுல உள்ள ஆசைகள் இருக்கல்லவா, இந்த துன்யா முழுவதும் நிறைஞ்சு கிடக்கு. இந்த துன்யா முழுவதும் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிடுச்சு. போதுன்ற மனசை யார் உருவாக்கி கொண்டாரோ அவர் தான் பெரிய பணக்காரன். அப்படி பணம் தேவை அதிகமா தேடுறதுனாலதான் பாவமான காரியத்தை போக ஆரம்பிக்கும். உண்மைதானே? இன்னைக்கு சுருக்கமா சொல்ல போனா, தனக்காண்டி வாழ்றத காட்டிலும் அடுத்தவருக்காண்டி வாழ்றதா இன்னைக்கு அதிகமாயிருச்சு. என் புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணுமே இல்லை, அவன் பிள்ளைலாம் கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்குது, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்குது. அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளட்டுமே. எது இருக்கோ அதை நிரப்பமாக வாழ பழகி கொண்டால் அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். இது ஆண்களும் சரி பெண்களும் சரி புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அதிகமா கடனாளியாகிறதுக்கு ஒரு மூல காரணம் யாரு தெரியுமா? நான் சொல்றேன், கோச்சுக்கிறவனா பெண்கள் ஒரு காரணம். பல காரணங்கள் இருந்தாலும் கூட பெண்களும் ஒரு காரணம். காரணம் என்ன தெரியுமா? அதிகமான ஆடம்பரத்தையும் அடுத்தவர்களை பார்த்து வாழ்ந்து வாழ்ந்தே நாம் கடனாளியாக மாறுகிறோம். எனக்கு வருமானம் இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளதான் வாழ பழகணும். நமக்கு தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், முடிஞ்சு போச்சு. இதுதானே ஒரு மனிதனுடைய தேவை. அதுவும் கடைசியில மௌத்தா போகையில அதுவும் மிச்சம் இருக்காது. கடைசியில போகையில வெறும் வெள்ளை துணியை போத்திட்டு அனுப்புறோம். சும்மா தானே? அதனாலதான் ஹஜ்ஜுக்கு போகையில கூட அந்த ஹஜ்ஜில ஒரு சட்டம் என்ன தெரியுமா? தைத்த ஆடைகளை கொண்டு தவாஃப் செய்யக்கூடாது. அதானே இஹ்ராமுடைய ஆடை என்பது தைத்த ஆடைகள் கிடையாதுல்ல, கஃன் துணிதான் அது. அங்க போய் நீ மவுத்து மையத்துன்றத விளங்குறதுக்கு தான் அந்த தைக்காத ஆடைய வெள்ளை ஆடைய கொடுக்கிறோம். ஆனா அங்க போயிட்டு வந்து ஆசை அடங்க மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. மனுஷன் ஆசை இருக்கே, மனிதனுடைய ஆசை இருக்க நப்சு, அது எவ்வளவு கொடுத்தாலும் அடங்காது. அது எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்யாது? அடங்காது. முல்லான சுருதி அழுதுகிட்டே இருந்தான். முல்லான சுருதி அழுதுகிட்டு இருந்தான். நண்பர்கள்லாம் கேட்டாங்களா, ஏன் முல்லா அழுகிற அப்படின்னு சொல்லி. இல்லை, எங்க பெரியத்தா மௌத்தா போயிட்டாரு சொல்லி முடிச்சனே. சரி, மௌத்து வர்றது எல்லாருக்கும் இயற்கை, அது எல்லாரும் இயற்கை தானே அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொன்னார், இல்லை போகையில் ஒரு 3 லட்சம் ரூபாயை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்காண்டி சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. நல்ல விஷயம் தானே, ஒண்ணும் இல்லாம போறதுக்கு உனக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காருல்ல, நல்ல விஷயம் தானே அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு அழுதாரு. இப்ப சொன்னாரு, இப்ப ஏன் அழுகிறேன்னுடா? இல்லை, இதுக்கு முன்னாடி சச்சா மௌத்தா போயிட்டாரு, போறது போக வேண்டியதானப்பா. இப்படி ஒவ்வொரு ஆளா சொல்லிக்கிட்டே போறாரு, ஒவ்வொரு தொகையா சொல்லிட்டு வராரு. கடைசியில சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் அழுகிறாரு. வந்த தோழர்கள்லாம் கேட்டாங்க, இப்ப ஏன் அழுகிறாரு? இல்ல, நீ அடுத்து மௌத்தா போறதுக்கு ஆள் இல்லையே நினைச்சு அழுகிறேன். அடுத்து மௌத்தா போறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்தினுடைய நிலைமை தான். பொருளாதாரம் எவ்வளவு கொடுத்தாலும் குறைவு குறைவு போதும் என்ற மனசே உருவாக மாட்டேங்கிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காலிதே, நீ போதும்ன்ற மனசை உருவாக்கிக்க, நீ தான் பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு இந்த பண்பு வந்துருச்சுன்னு வைங்களே,
இன்னைக்கு இந்த பண்பு வந்துருச்சுன்னு சொன்னா யாருமே கடனாளி இருக்க மாட்டோம், யாரும் வட்டியின் பக்கம் போக மாட்டோம், யாரும் தவறான வழியின் பக்கம் சம்பாத்தியத்தை தேட மாட்டோம். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப போதுன்ற மனசு இல்லாததன் விளைவுதான் என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு வழியில பொருளை ஈட்டினா சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எந்த காலத்தில் வட்டியின் பக்கம் நீங்க நுழையாதீங்க, அதை இன்றோட புகழ்ச்சாச்சு, இனிமே வட்டியின் பக்கம் போகவே கூடாது. ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த காலத்திலும் குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் விட்டுறாதீங்க. என்ன சொன்னாங்க? எந்த காலத்திலும் சரி இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் என்ன செய்யாதீங்க, ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அதை பற்றி பிடிக்கின்ற காலம் வரை நீங்கள் நேரடியில் இருப்பீங்க. அதை விட்டுட்டீங்கன்னா உங்களை யாரும் சரியான வழிக்கு கொண்டு வர முடியாது. ஆக அற்புதமான அந்த 10 வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மனித உரிமைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிப்பான், மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி, யார் ஒரு ஆன்மாவிற்கு பகரமாக ஒரு ஆன்மாவை கொலை செய்கிறார், ஒரு ஆளு கொலை செஞ்சிட்டாரு, அதுக்கு பதிலாக கொலை செய்கிறார் அப்படின்னா சரி பரவாயில்ல, பழிக்கு பழி. அல்லது அவரை கொண்டு இந்த சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது, அவரால் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த காரணத்தை தவிர்த்து யாராவது ஒரு ஆள் அநியாயமான முறையில் கொலை செஞ்சுட்டா, ஒரு ஆள், நான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லல, ஒரே ஒரு மனிதரை அநியாயமாக யாராவது கொலை செய்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் கொலை செய்த பாவம் அவருக்கு குறிக்கப்படும். ஒரு ஆள் கொலை செஞ்சா அநியாயமான முறையில். இன்னைக்கு கொலை கொள்ளையில சர்வசாதாரணமாயிருச்சு. காரணம் என்ன? மனித உரிமைகளை மனிதர்களை மனிதர்களாக மதிப்பது கிடையாது. சொன்னார்கள். அடுத்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு மனுஷனை நீ வாழ வச்சேண்டா, ஒரே ஒரு மனுஷனை நீ வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்த நன்மையை அல்லாஹ் உனக்கு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாரு. ஒரு ஆளை கொலை செஞ்சா ஒட்டுமொத்த துன்யாவையும் கொலை செய்த பாவத்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு ஆளை நீ வாழ வைத்தாய், அல்லாஹ் அதுக்கும் எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கிறான். ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ஒரு ஆளை வாழ வைக்கிறது அல்லாஹ் கொடுக்கிறான். நாங்க எத்தனை பேர் அப்படி வாழ வச்சிருக்கோம்? ஏதோ நம்மளால முடிஞ்சது எத்தனை பேருக்கு நம்ம வாழ வச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா உஹ்பிருக்கும் பில் முஃமின், மூமின்டா யார் தெரியுமா? மூமின்டா யார் தெரியுமா? பெரிய தாடி வச்சிருக்கோரா, பெரிய ஜிப்பா போட்டுருக்கோரா, நல்ல பெரிய தொப்பி வச்சிருக்கிறாரா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பில் முஃமின், மூமினுடைய செய்தியை கொண்டு நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். மூமின்டா யார் தெரியுமா? மன் அமினஹுன் நாஸு அலா அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம், யாருடைய பொருளாதாரத்தையும் யாருடைய உயிரையும் பாதுகாக்கிறாரோ அவர்தான் மூமின். ஒரு மூமின், ஒரு மனிதருக்கு அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய உயிரையும் அவருக்கு வரக்கூடிய ஆபத்துகளை யாரு தடுக்கிறாரோ அவர்தான் மூமின். அழகான விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி, ஒரு தடவை எகிப்தினுடைய கவர்னராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு, எகிப்தினுடைய கவர்னராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் ஒரு ஏழை சிறுவனோடு குதிரை போட்டி நடக்குது. ஏழை சிறுவனோடு உமர் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்துடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அப்ப ஏழை சிறுவனோடு அந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் போட்டி நடக்கும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனார் தோத்து போயிடுறார். இந்த வேதனையை தாங்கி கொள்ளாம அன்னைக்குன்னு சில பேர் என்ன தெரியுமா, இந்த பணக்காரங்க தோத்துறவன் குறை சொல்றதுக்காண்டி சொல்லல, அது பொதுவாகவே இயற்கையாகவே பொருளாதாரத்தில் மிதமிஞ்சியவர்களுடைய சிந்தனைகள் இது. எல்லாரும் அப்படி கிடையாது, ஒரு சில பேர்கள். அது அவர்களிடத்தில் உண்டான ஒரு என்ன தெரியுமா, நாம ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆப்போசிட்ல உள்ள பார்ட்டி யார் நம்மளை தோற்கடிச்சாரோ அவரை பழி தீர்க்காத வரைக்கும் இவர் திருப்தி அடைய மாட்டார். இது இயற்கை. பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யறோம்? அவரை பழி தீர்க்காத வரை, அவரிடமிருந்து ஏதாவது என்ன செய்யணும் அவரை செய்யாத வரைக்கும் இவர் திருப்தி அடையவே மாட்டார். அப்ப அமர் இப்னு ஆஸ்
ரலியல்லாஹு மகனாருக்கு ஒரு மன வருத்தம். நம்ம ஒரு பெரிய கவர்னருடைய மகன், ஒரு பெரிய கவர்னருடைய மகன், நம்ம ஒரு ஏழை சிறுவரிடத்திலே போய் தோத்து போயிட்டமே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு பழிவாங்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சாட்டை கையில வச்சிருந்த அந்த ஏழை சிறுவனை ஒரு அடி அடிச்சுட்டான். ஏழை சிறுவரை ஒரு அடி அடிச்சுட்டான். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அந்த ஏழை சிறுவன் கலீஃபாவிடத்திலே முறையிடுகிறார். கலீஃபாவிடத்திலே முறையிடுகிறார்கள். இந்த ஒரு சிறந்த தலைவனுக்கான பண்பையும் உமர் ரலியல்லாஹு நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு நாட்டுல சிறந்த தலைவர்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செய்தியையும் இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஹஜ்ஜுக்காக உமர் ரலியல்லாஹு வரும் பொழுது அந்த ஏழை சிறுவன் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே போய் முறையிடுகிறார். கலீஃபா அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னை இந்த மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய மகன் என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு முறையிடுறார். உமர் ரலியல்லாஹு என்ன காரணத்தினால அடிச்சாரு? எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில குதிரை பந்தயம் நடந்துச்சு. அதுல என்னுடைய குதிரை வெற்றி பெற்றுச்சு. அந்த வெற்றியை தாங்கி கொள்ள முடியாததுனால அவர் என்ன செஞ்சாரு? என்னை அடிச்சுட்டாரு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவருடைய மகனையும் கூப்பிட்டாங்க. என்ன அறியாம காலத்திலே வாழ்றீங்களா? இன்னும் அறியாம காலத்திலே வாழ்கிறீர்களா? யாரும் யாருக்கு அடிமை இல்லையே. நீங்கள் கவர்னர் என்றால் உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாமா? கடுமையான வார்த்தைகளை கொண்டு அதிகமாக கோபப்பட்டு சொன்னார்கள். சொல்லி சொன்னாங்க, சாட்டையை கொடுத்து அந்த ஏழை சிறுவனை கொடுத்து நீ அடினாங்க. நீ அடி, இங்க எல்லோரும் சமம். உனக்கு இழைத்த அநீதியை நான் வாங்கி தருவதற்காக வேண்டித்தான் இந்த கலீஃபா. இந்த கலீஃபா என்ற பதவி யாருக்கு எதுக்கு தெரியுமா? வசதி உள்ளவர்களுக்கு ஒரு நீதியும் வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு நீதியும் அல்ல. எல்லாம் ஒன்றுதான். அடி, உனக்கு உண்டான உரிமை இருக்கு. உன்னை அடிச்சாரா இல்லையா? அதனால நீ பதிலுக்கு அடிப்பது உனக்கு உரிமை. அங்க மனித உரிமைகளை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிலைநாட்டினார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஏதோ வார்த்தையில் சொல்லிவிட்டு செல்லல, சஹாபாக்களையும் அப்படித்தான் உருவாக்கினார்கள். இப்ப வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்யணும்? மனித உரிமையோடு வாழக்கூடிய மக்களாக நம்ம வாழணும். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரத்துவத்தோடு வாழுங்கள், சகோதரத்துவத்தோடு வாழுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செலவு செய்யாதவரை உம்ம மூமினா ஆக முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை தானே நீங்க செலவு செய்வீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நீங்க சாப்பிடுவீங்க. கெட்டு போனதையும் வீணானதையும் நீங்க சாப்பிடுவீங்களா? கிழிந்த ஆடைகளை உடுத்துவீங்களா? இப்ப எது உங்களுக்கு பயனளிக்குமோ, எது உங்களுக்கு நல்லது என்று விளங்கிக் கொண்டீர்களோ அதைத்தானே நீங்க பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி தான் இன்னொருத்தனுக்கு நீங்க செய்யணும். அவரை உன்னுடைய சகோதரனா பாரு, உன் உடன் பிறந்த சகோதரனா பாரு. அப்படி பார்க்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது? உண்மை மூமின் கிடையாது. வரலாற்றுல ஒரு செய்தி, அபூஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றுல தெரிஞ்ச பிரபலமான சஹாபி தான். பைருஹாபி ஒரு தோட்டம் வச்சிருந்தாங்க. இந்த வசனம் இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சமான தோட்டம் இந்த பைருஹா தோட்டம். என்ன சொன்னாங்க? எனக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் இந்த பைருஹா. அந்த தோட்டத்தை என் சகோதரர்கள் ஏழைகளுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செய்தா நீ பெரிய பாக்கியசாலின்னு சொன்னாங்க. நீங்க எத்தனை பேருக்கு அப்படி செய்யறோம்? எதெல்லாம் வீணாகுமோ அதைத்தான் இல்லாதவங்க கொடுக்குறோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா பாயாசம் காய்ச்சிச்சு, ஒரு வீட்டில் ஒரு அம்மா பாயாசம் காய்ச்சிச்சு. அதை குடிக்கலாம்னு போகையில் என்ன செஞ்சிருச்சு? நாய் வந்து வாய் வச்சிருச்சு. இப்போ என்ன செய்யறது? நாய் வாய் வைத்ததை நம்ம குடிக்க முடியாது, அதை கீழே தான் ஊற்றணும். வீட்டில் மயனை கூப்பிட்டுச்சு. பக்கத்தில் மோதினார் இருப்பார், மல்லியாசம் பக்கத்தில் வீடு. மோதினார் இருப்பார், இந்த பாயாசத்தை கொண்டு போய் கொடுத்துரு, இந்த பாயாசத்தை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்றார். இப்போ மகனார் கொண்டாந்து மோதினார்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாரு. எங்கள் அம்மா பாயாசம், பால் பாயாசம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மோதினாருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை. எந்த காலத்திலும் குடிக்க கூட அம்மா தண்ணி கொடுக்காது, இன்னைக்கு பால் பாயாசம் செஞ்சு கொடுக்குது, ஆச்சரியமா இருக்கு. எந்த காலத்திலையும் கொடுக்காது.
காரணம் கேட்கிறாரு, அந்த முஅத்தின் கேட்கிறாரு, என்னப்பா காரணம்னு. நாங்க குடிக்கிறதுக்காண்டி வச்சிருந்தோம், 4 கால் நாய் வாய் வச்சிருச்சு, இதை எந்த நாயும் குடிக்க முடியாது, பள்ளியாசல 2 கால் நாய் இருக்கு, அதுகிட்ட கூட குடிச்சிடும். நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் கழிவு என்று ஒதுக்குகிறோமோ, அதைத்தான் மற்றவர்களுக்கு நாம் அன்பளிப்பாகவும் சதக்காகவும் நன்மை தரக்கூடிய விஷயம் என்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகைமை கொண்ட இருவருக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கல்லவா, 2 பேர் சண்டை போடுறாங்க, அவர்களுக்கு மத்தியில நீங்க சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கல்லவா, அது தொழுகை, நோன்பு, சதக்காவை காட்டிலும் சிறந்ததுன்னு சொன்னாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, அந்த 2 பேரை சேர்த்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது நோன்பு வைப்பதை காட்டிலும் சதக்கா செய்வதை காட்டிலும் தொழுகையை காட்டிலும் சிறந்த ஒரு செயல். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு சண்டை வர்றதே நம்மளால வராம இருந்தா போதும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு எந்த காலத்திலும் நீங்கள் பார்க்க கூடாது. பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடுகள் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். சொல்லும் பொழுது அதில் சொன்னாங்க, இன்றைய தினம் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா சொல்லிட்டு, இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று ஒரு முஸ்லீமுடைய மானம், அவருடைய மரியாதை, அவருடைய உடைமை இதை காட்டிலும் சிறந்தது. இங்க யாரையும் தாழ்வாக பார்க்காதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில சொல்லிட்டு போகல, செஞ்சு காமிச்சாங்க. மக்காவுல பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு தான் கொடுத்தாங்க. பிலால் ரலியல்லாஹு யாரு தெரியுமா? ஒரு கருப்பு இனத்தினுடைய அடிமை, ஒரு கருப்பு இனத்தினுடைய அடிமை பிலால் ரலியல்லாஹு. அவரை யாருமே மதிக்காத ஒரு அடிமையாக வாழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தார்கள். ஹரம் ஷரீஃபிலே பாங்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். இங்க யாரும் பெரிய உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது, எல்லாம் போடுறான். ஈமான் கொண்டியா, நீயும் மனிதன். ஈமான் கொண்டாதவர்கள் மனிதர்கள் தான், ஈமான் கொண்டவர்கள் மனிதர்கள் தான். இதுல பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டு போகல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்று ஒரு செய்தி, நிறைய செய்திகளை நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல அக்ரம் பின் ஆபீஸ், உயைனா பின் ஹசன், இவங்க மக்காவுடைய முக்கிய தலைவர்கள். மக்காவுடைய முக்கிய தலைவர்கள் அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறதுக்காண்டி ஒரு நாள் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி உட்கார்ந்திருக்க சஹாபாக்கள் யாருன்னு பார்த்தா ஏழைகள் தான் உட்கார்ந்திருப்பாங்க. பெருமானாரை சுத்தி இருக்கிற தோழர்கள் கூட யாருங்க? பணக்காரர்கள் கிடையாது, ஏழைதான், ஒண்ணுமே இல்லாத ஏழைகள் தான். சுவைபு ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு, இப்படிப்பட்ட ஏழைகள் தான் இருப்பாங்க. அந்த மக்கத்து வசதி படைத்த அந்த அக்ரா பின் ஆபீஸ் அவங்க வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, என் அருமை தோழரே, நாங்க அவருக்கு பக்கத்துல உட்கார்றது எங்களுக்கு மரியாதையே தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப தாழ்ந்தவர், ரொம்ப தாழ்ந்தவர், மட்டமானவர். அதனால எங்க ஸ்டேட்டஸுக்கு அவரோட உட்கார்றதுக்கு தகுதி இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நாங்க வரும் பொழுது அவங்கள அப்புறப்படுத்திட்டு எங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை வைங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த பண்பு இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த பண்பு இருக்கு. தான் வந்தா அப்படி ஒரு பெரிய ஆளோட காட்டணும். இது இருக்கிறதுலே மோசமான பண்புகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த பண்புகளிலே மோசமான பண்பு. நான் பெரியாரு, நான் வந்தா அவருக்கு தெரியணும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்றாங்க. இதே பண்பு அன்றைய மக்கத்து வாசிகள்கிட்ட இருந்துச்சு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, நாங்க வரும் பொழுது இவங்க எல்லாம் இருக்கக்கூடாது,
சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு அந்த மக்கத்து பெரிய பணக்காரர்கள்லாம் சொன்னாங்க, நீங்க இதை வாயில சொன்னா மட்டும் பத்தாது, ஒரு பேப்பர்ல எழுதி தரோம், ஒரு பத்திரமா என்ன செய்யணும், நீங்க எழுதி ஒப்பந்தம் போட்டு தரணும், நாங்க வரும் பொழுது எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சரிங்கிறாங்க. இந்த பெருமானாருடைய நோக்கம் இவர்களை மட்டப்படுத்துன்ற நோக்கம் இல்லை, அவர்களை எப்படியாவது இஸ்லாத்தின் பக்கம் இழுத்துக்கிறணும், அவர்களை எப்படியாவது என்ன செய்யணும், கழிவாச்சல வைக்கணும். சஹாபாக்களை நம்ம சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இந்த மக்காவுடைய பெரிய பெரிய ஆளுகள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் என்ற நல்ல எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சரிண்டாங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் என்ன செய்யறான், உடனே வசனத்தை இறக்குறான். வலா ததுருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, தங்களுடைய இறைவனை நாடி, திருப்பொருத்தத்தை நாடி எவர் காலையிலும் மாலையிலும் அவர்களை பிரார்த்திக்கிறார்களோ, அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை விரட்டாதீங்க. என்ன செய்யறாங்க, பிரார்த்திப்பதற்காக ஏழைகள் வந்திருக்கிறாங்க. என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், என் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அவர்களை நீங்க இந்த அற்ப சொல் உள்ளவர்களுக்காக வேண்டி விரட்டுறீங்களா? இந்த பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற தார்மீக செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கும் பொழுது, இந்த அற்பர்களுக்காக வேண்டி என்ன ஈமான் கொண்ட மூமினானவர்களை நீங்க விரட்ட பார்க்கிறீங்களா? அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷமே நடுங்கி போயிட்டாங்க. நடுங்கி அவனை விரட்டி விட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வார்த்தையை சொல்லிவிட்டு போனவர்கள் அல்ல, வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களிடத்திலே அவர்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுங்க, அவங்களுக்கு உண்டான உரிமையை நீங்க கொடுத்து பழகுங்க, அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுங்க, அவங்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும், பெண்களுக்கு உண்டான உரிமைகள் மறுக்கப்படுது. அவர்களுக்கு சில ஆசைகள் இருக்குமா இல்லையா, அவர்களுக்கு சில எண்ணங்கள் இருக்குமா இல்லையா? ஆண் என்பவன் பெண்ணை அரவணைத்து வாழக்கூடிய பண்புள்ளவனாக வாழணும், அதிகாரம் செலுத்தக்கூடிய பண்புள்ளவனாக வாழக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் அஹ்லி வான கைருக்கும் அஹ்லி. உங்கள சிறந்தவங்க யாரு தெரியுமா, உங்கள சிறந்தவங்க யாரு தெரியுமா? உங்க குடும்பத்தாரத்துல முதல்ல நீங்க நல்ல பேரை வாழுங்க. ஊர்ல பெரிய தர்ம பிறகு அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை. உன் மனைவியிடத்திலும் உன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலும் நீ நல்ல பெயரை வாக்கு, அப்பத்தான் நீ சிறந்தவன். என் குடும்பத்துல நான் நல்ல பேர் வாங்கினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிகளோடு வாழ்ந்தார்கள். ஒரு மனைவி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என் கணவர் இப்படிப்பட்டவர் என்று விமர்சனம் செய்தது கிடையாது. அப்படி வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அப்படி வர்றாங்க. உள்ள சிரிப்பு சத்தம் அதிகமா இருக்கு. இப்போ உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, உள்ள பெருமானார் இல்ல போல, அதனாலதான் பெண்களாக சேர்ந்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப என்ன செய்யப்படுது, பெருமானார் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு உள்ள வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, மனைவிகளோட உட்கார்ந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே எல்லா மனைவிமார்களும் அமைதிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுக்கு லேசா அப்படி ஒரு கர்வம். என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்படி அவங்களா நினைக்கிறாங்க, பெருமானார் இருந்து இவ்வளவு சிரிக்கும் பொழுது நம்ம வந்தனே எவ்வளவு அமைதி ஆயிட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய பேச்சு அமையுது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உமரே அவசரப்படாதீங்க, உங்க மகன் ஹப்ஸா என் மனைவி தான், உங்க மகன் ஹப்ஸா என் மனைவி தான், நீங்க உங்க மகள்கிட்ட உங்களை பத்தி கேட்டாலே என்னன்னு தெரிஞ்சிடும் சொன்னாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு கூட கேட்டாங்க, உங்களுடைய தந்தை எப்படிப்பட்டது கேட்டாங்க. யார சொல்லலாம், என் தந்தை எப்போதுமே முரட்டுத்தனம் உள்ளவர், அவர் வீட்டுக்குள்ள வந்தாலே அப்படியே உண்மையே இருக்கும். சில பேர்கிட்ட அப்படி ஒரு பண்பு இருக்கும், வீட்டுக்குள்ள வந்துட்டு எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, கச்சுப்புன்னு இருக்கணும். ஆனா நீங்க பூவை போன்று மென்மையானவர்கள், பூவை போன்று மென்மையானவர்கள். அவர் முரடது கொஞ்சம். பெருமாள் உமர் ரலியல்லாஹு எவ்வளவுக்கு அருவமா பார்த்தாலும் அப்படியே தலையை கீழே போட்டாங்க. இப்ப பெண்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கா இல்லையா? வரலாற்றுல ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காண்டி போறாங்க, சஹாபாக்களை அழைத்து கொண்டு போறாங்க. அப்படி அழைத்து கொண்டு போகும் பொழுது
மக்கத்து குஃபார்கள் என்ன செய்யறாங்க, இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது, இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்யக்கூடாது அப்படின்னு தடை பண்றாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறதுன்னு தெரியல. சஹாபாக்களை அழைத்து கொண்டு வந்தாச்சு, உம்ரா செய்யணும்ன்ற நியத்தோட வந்துட்டாங்க. இப்ப தடுக்கிறாங்க, என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு ஒரு அற்புதமான யோசனை சொல்றாங்க. நான் சொல்ற செய்தி எதுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா, மனைவி நல்ல மசூரா சொன்னால், நல்ல செய்திகளை சொன்னா அதை எடுத்து கணவனாக இருப்பவர் செயல்படுத்துவதற்கு எந்த விஷயத்திலும் தயங்கக்கூடாது என்பதற்காண்டி சொல்றேன். அவங்க சொல்ற செய்தி நல்லதா இருக்கு, அதை செஞ்சா நன்மை வரும் அப்படின்னா தாராளமா செய்யலாம். முடிவு நீங்க எடுங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தத்துவத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள். சில ஆண்கள்ட்ட ஒரு பண்பு இருக்கு, அவ சொல்லி நான் கேட்கணுமா, இவங்க சொல்லி நான் கேட்கணுமா. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயமாக இருந்தால் மனைவி சொல்வதை எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இப்போ உம்மு ஸலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, யாரா சொல்ல நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, உம்ரா செய்யக்கூடாதுன்ட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, ஒன்னும் செய்ய வேணாம், உம்ராவை கலைஞ்சிட்டு பேசாம வந்துகிட்டே இருங்க. உம்ரா காட்டி ஆடை உடுத்திடுறீங்கல்ல, அதை களைஞ்சிட்டு என்ன செய்யுங்க, ஹல்கு செஞ்சிருங்க, மொட்டை அடிச்சுட்டு வந்துகிட்டே இருங்க, ஒரு சகாபி பேச மாட்டாங்க. நல்ல யோசனையா இருந்துச்சு. பதட்டமான சூழ்நிலை, சகாபாக்கள் எல்லாம் ஆர்வமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு நல்ல யோசனையை மனைவி சொல்கிறார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு சொன்ன அடுத்த நிமிஷமே நீ சொல்லி நான் கேட்கணுமா அந்த பெருமானார் யோசிக்கல. நல்ல விஷயமா இருக்கு, நல்ல கருத்தா இருக்கு, இதை செய்தா நன்மை கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செஞ்சாங்க, உம்ராவுடைய இஹ்ராமுடைய ஆடையை கலஞ்சி வெளியே வந்தாங்க. ஒரு சஹாபி பேசல, ஒரு சஹாபி எதுவுமே வாயை திறக்கல. யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கான உரிமை என்பது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம ஏற்று நடக்கணும், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம புரிஞ்சு கொண்டு நடக்கணும். அதுதான் பெண்களுக்கான உரிமை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, என் மனைவிக்கு நான் எல்லாம் வாங்கிட்டே கொடுக்குறேன், எல்லாம் வாங்கி கொடுத்தா பத்தாது, அவர்களுடைய ஆசை, அவர்களுக்கு சில உரிமைகள் இருக்கல்லவா, அதை யாருக்காக வேண்டிய அவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கம் சொல்லப்பட்ட உரிமைகள், அதை யாருக்காக விட்டுக் கொடுக்க அவசியம் இல்லையே. நம்மளுடைய ஆசைக்காக வேண்டி, நம்மளுடைய அதிகாரத்திற்காக வேண்டி அவர்களுடைய ஆசைகளை குடிநோக்கி புறக்க வேண்டும் என்று எந்த விஷயத்தில் நியாயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரிமைக்கு, அவர்களுடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இதுதான் பெண்களுக்கான உரிமை. அது வரலாற்றுல ஒரு செய்தி, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு ஆள் வர்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வர்றாரு. அமீருல் முஃமினீன் அவர்களே, என் மனைவி நான் சொல்றதை கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை பத்தி குறை சொல்றதுக்காண்டி என்ன செய்யறாரு, வர்றாரு. வந்து பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கார அம்மா பரக்கத்தா துஆ செஞ்சுட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, பரக்கத்தா என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மௌனமா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மௌனமாவே இருக்கிறாங்க. வந்தவர் யோசிக்கிறாரு, நான் ஏன் காலமாவே பரிதாபம் நினைச்சேன், கலீஃபா உமருக்கே அதை காட்டிலும் மோசமான, அதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, ஏன் நிலைமை பரிதாபமா இருக்கேன்னு நினைச்சு கலீஃபாட்ட முறையிடலாம் வந்தேன், இந்த கலீஃபாவுடைய நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு, இதை யாருக்கு போய் அவரு முறையிடுவான்னு தெரியல, அதனால வந்த செய்தி எதுக்கு சொல்லலாம், அப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன செய்தாரு, போகலாம்னு ஆசைப்படும் பொழுது உமர் ரலியல்லாஹு யதார்த்தமா அவங்க பார்த்துட்டாங்க. கேட்டாங்க, என் அருமை தோழரே என்ன எதுக்காண்டி வந்தீங்க? நாங்க எல்லாம் என் வீட்டுக்காரம்மா என்னைய சத்தம் போட்டாங்க, என்னைய திட்டுறாங்க, என்னைய என் சொல்லு கேட்க மாட்டாங்க அப்படின்னு முறையிடுற காட்டி வந்தேன். வந்து பார்த்தா உங்க நிலைமை அதை காட்டிலும் மோசமா இருக்கு, உங்க நிலைமை அதை காட்டிலும் மோசமா இருக்கு. இப்ப நான் ஏன் நிலைமை பரவாயில்லைன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பலாம் நினைக்கிறேன் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு பெண் என்பவள் அப்படித்தான், சில நேரங்களில் சில விஷயங்களை மனக்குமுறலின் மூலமாக கொட்டி விடுவாள். ஆனா அவள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கல்லவா, நமக்காக வேண்டி நம் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு பண்பை யார் செய்யறான்? இன்னைக்கு வீட்டுல ஆயாமான்னு சொல்லி ஒரு ஆளை போட்டோம்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் குறைஞ்ச சம்பளம் கொடுக்க முடியுமா? வீட்டுல ஆயாமா யாருங்க? வீட்டுல ஆயாமா யார் பண்றது வேலை? வீட்டுல செலவு தொழிலாளி யாரு?
வீட்டுல சமயக்காரம்மா யாரு? இதெல்லாம் கணக்கு பண்ணுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ண யாரு? இப்ப இது எல்லாத்திற்கும் சம்பளம் தொகை கேட்டா யோசிச்சு பாருங்க. இப்ப பெண்ணுக்கு உண்டான கடமை, அவளுக்கு உண்டான உரிமைன்னு சில விஷயங்கள் இருக்கா இல்லையா? இப்ப எல்லா வேலையும் எனக்காக வேண்டி செய்கிறார் அல்லவா? எல்லாத்தையும் விட்டு எனக்காண்டி வருகிறார் அல்லவா? அவளுக்காக வேண்டி அந்த அவச்சோளுக்காக ஒரு சில நேரம் பேசும்பொழுது இந்த உமரை பொறுத்துக் கொள்வதில் என்ன குறைஞ்சு போப்பது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வாழ்றோம். யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகள் கோபமானா ரொம்ப சாந்தப்படுத்துவாங்க. வரலாற்றுல ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் நடக்குது. ரெண்டு பேருக்கு ஓட்டப்பந்தயம் நடக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர்கிட்ட உள்ள பண்பை நான் சொல்ல வரேன். ஓட்டப்பந்தயம் நடக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானாரை காட்டு முந்திட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டு நேசிட்டாங்க, முந்தி வந்துட்டாங்க. இங்க உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டு, நீ எப்படி என்னை முந்தலாம் அப்படின்னு கேட்கல. நீ எப்படி என்னை முந்தலாம்? உனக்கு அந்த அளவுக்கு வலிமை இருந்தாலும் கூட கணவனுக்காண்டி விட்டு கொடுக்க கூடாதா இல்லையா? நீ எப்படி முந்த போச்சு அப்படின்னு கோபப்படல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பேசல, பாராட்டினாங்க. பாராட்டிட்ட மட்டும் இல்லாம இன்னொரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. ஆயிஷா, இப்ப நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோம். இப்ப நாம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோம். சரி வாங்கன்னாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திட்டாங்க. காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அப்ப கொஞ்சம் உடம்பு போட்டாங்க, கொஞ்சம் குண்டா இருந்தாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு காட்டு முந்தி வந்துட்டாங்க. முந்தினதுக்கு அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அன்னைக்கு நீ முந்தினே இல்லை, இன்னைக்கு நான் முந்திட்டேன். இதுதான் ஒரு கணவன் மனைவிக்கான பண்பு. ஒரு கணவன் மனைவிக்கான பண்பு இதுதாங்க. ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்களை பாராட்ட பழகிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாராட்டுறோம்? எல்லா மனைவிமார்களும் பாராட்டணும் விரும்புவாங்க. அது இயற்கையா இல்லையா? யார் பாராட்டினாலும் பாராட்டலாட்டியும் தன் கணவன் பாராட்ட வேண்டும் என்று எல்லா மனைவிமார்கள் விரும்புவார்கள். உண்மையா இல்லையா? சாப்பாடு செஞ்சு முடிச்சோன்னே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி மூளையில இருந்து பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லு அவங்க எதிர்பார்ப்பாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? குறைகளை சொல்லக்கூடிய நாம நிறைகளை சொல்ல மாட்டோமே. எந்த குறைகள் இருந்தாலும் அதையும் நாகரிகமான முறையில சொல்லணும். சாப்பாட்டுல முடி விழுந்துருச்சா அதை நான் சூக்கா சொல்லணும். அம்மா, உன் தலையில முடிதான் இருக்கிறதுலயே அழகு, அது தலையில இருக்கிற வரைக்கும் அழகு, அது எங்க இலக்கி வந்தா மோசமா. இப்படி சொல்லிட்டா பிரச்சனை கிடையாதுங்க. சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. என்ன சமைக்கிற முடியும் இடிமா கிடக்குது. இன்னைக்கு நம்ம சொல்ற பண்பு அதான். யோசிச்சு பாருங்க. இப்ப பாராட்டக்கூடிய விஷயத்திலே பாராட்டக்கூடிய செயல்களை நாம் பாராட்டுவதை பெண்கள் எதிர்பார்ப்பாங்க. இதுதான் அவங்களுடைய உரிமை. வேற என்ன இது உரிமைன்றது? வரலாற்றுல நிறைய செய்திகளை நாம பார்க்கலாம். அதனால வரக்கூடிய காலங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே மனித உரிமைகளை சரியான முறையிலே நாம் நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு பண்பையும் பெண்களை மதிக்கக்கூடிய மனிதர்களாக வாழக்கூடிய பண்பையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.